கடந்த வாரத்துல படங்கள் எல்லாம் வரிசை கட்டி வந்தாலும், ஐயோ! இந்த படமா? பயங்கரமான படமாச்சேப்பா! அப்படின்னு எந்த படமும் பேசப்படாத காரணத்தினாலும், நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினாலும், இந்த வாரம் நான் பழைய படத்த ரிவ்யூ பண்ண போறேன். நம்ம ஸ்பெண்ட் பண்ற 3 மணி நேரம் வந்து ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நெனைப்போம். அப்படி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு நல்ல படத்த தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்த சினி லவ்வர்ஸ் நெறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனா காமன் ஆடியன்ஸ் வந்து நெறைய பார்க்காதது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படத்துல சொல்ல வர மெசேஜ் வந்து அவ்வளவு ஆழமானது. 2017ல நம்ம அருண் விஜய் நடிப்புல வெளிவந்த குற்றம் 23 படத்த பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். இதுல ரம்யா நம்பீசன், அபிநயா, வம்சி கிருஷ்ணா போன்ற பலரும் நடிச்சிருந்தாலும் அருண் விஜய் நடிப்பு தனியா தெரியுது. அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கெரியரே இதுக்கப்புறம் வந்து ஒரு பூஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டை விட, ஸ்கிரீன் பிளேவை விட, சினிமாட்டோகிராஃபியை விட, மியூசிக்கை விட எல்லாத்துலயும் சிறப்பா இருந்தது இந்த கதையோட கருதான் கதையே. படம் பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். படம் டெக்னிக்கலாவும் சரி சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த படம் பூரா ஒரு டோன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அறிவழகன் படத்துல எப்பயுமே அது இருக்கிறது தான். அறிவழகன் அவருடைய படங்களை பத்தி பேசினாலே எனக்கு வந்து ஒரு 10 மாசத்துக்கு கண்டென்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளவு நல்ல படங்கள், அவ்வளவு நல்ல கதைகள், அவ்வளவு நல்ல ஸ்கிரீன் பிளேக்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படம் டெக்னிக்கல் வைஸா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைட்டா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், லைட்டிங், கலர் எல்லாமே வந்து க்ளோஸ் டு பெர்ஃபெக்ஷனா இருக்கும். இல்ல இதோட பெர்ஃபெக்ஷன் இருக்க முடியாதுன்னே சொல்லிடலாம். படத்துல இருக்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான சீன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன அந்த படம் சொல்ல வருது அப்படின்றது தான் பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு. நம்மளோட மக்கள் வந்து இந்த கருத்துக்கு அந்த சமயத்துல தயாரா இல்ல. ஆனா இந்த சமயத்துல வந்து இந்த படத்தை நிறையவே கொண்டாடி இருப்பாங்க. இந்த படம் சொல்ல வந்த கருத்தே வந்து ஒரு நல்ல கருத்து. அது வந்து சும்மா அப்படி மேலோட்டமா ஹார்ட் மேல வந்து தெளிச்ச மாதிரி இருக்காது. கருத்தை அப்படி கத்தி எடுத்து படக்குன்னு சொருகுன மாதிரி இருக்கும் ஹார்ட்ல. அந்த மாதிரி இந்த கருத்து வந்து நமக்குள்ள பாயும். என்னதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்து நீங்க வயிற்றுல சுமந்து வளர்த்தாதான் நீங்க ஒரு தாய்மை உணர்வை ஃபீல் பண்ண முடியும்னு கிடையாது. ஏழை குழந்தைகளையும் தாய் தந்தை இல்லாத அநாத குழந்தைகளையும் தத்தெடுத்து வளர்த்தாலும் அதுவும் ஒரு தாய்மை தான் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த படம் வந்து ஆழமா பதிய வைக்குது. அதுவும் அந்த ஃபைனல் ஷாட் ஒன்று இருக்கும். அந்த குழந்தையெல்லாம் ஊஞ்சல் ஆடுறது அண்ட் அந்த பார்க்ல விளையாடுற மாதிரி அந்த ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா படத்துல வில்லன் ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இந்த படம் வந்து திரைக்கதையில வலு பெற்றிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல வந்து மாஸ் சீனு, பில்டப் சீனு அப்படி இப்படின்னு எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஸ்டோரி ஆரம்பிச்சு அப்படி விறுவிறுன்னு போயிட்டே தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் என்னடா எதை நோக்கிட்டா போகுது இந்த கதை அப்படின்ற ஒரு தொய்வு மக்களுக்கு வர்றதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எதிரி யாரு, எதை எதிர்த்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதே கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு தெரியுது. அதனால கடைசி வரைக்கும் இந்த கிரிப்பை ஹோல்டு பண்ணி ஆடியன்ஸை இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவங்களுக்கு சூப்பரா கனெக்ட் ஆகும். முக்கியமா இன்டர்வல்ல ட்விஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ட்விஸ்டா இருக்கும். அது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அருண் விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. படத்துல எடிட்டிங் வந்து குறிப்பிடத்தக்க விதத்துல நல்லாவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபியும் அந்த டிஐ ஒர்க்ஸ் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் மியூசிக்கையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர். ஸோ தயவு செய்து இந்த படத்தை எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அடுத்த வீடியோ கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அடுத்து கண்டிப்பா புதுப்பட ரிவ்யூவோட தான் நான் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் டாடா பை பை. நான் உங்க அக்ஷயன். இது நம்ம டேக் ஓகே. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க.